14 புனித ஜோசப் கிம்னோகிராஃபர். இத்தாலி நாட்டில் சிசிலியாவில் வாழ்ந்த பிளாட்டினுஸ் அகத்தா பெற்றோருக்கு கிபி 810ஆம் ஆண்டு பிறந்தார் கிம்னோகிராஃபர். சிறுவயதில் பெற்றோரை இழந்த இவர் கிபி 830ஆம் ஆண்டு சிசிலியாவினை அரேபியர்கள் தாக்கியதால் தெசலோனிக்காவிற்கு இடம்பெயர்ந்த இவர் துறவியாக விருப்பம் கொண்டு தன் 15வது வயதில் துறவியானார். கான்ஸ்டாண்டினோபிள் சென்று தன் இறைப்பணிகளை மேற்கொண்ட கிம்னோகிராஃபர் அந்நாட்டு கிறிஸ்துவ மக்களிடம் புனித மரியன்னையின் பக்தி முயற்சியினை கட்டி எழுப்பி புனிதர்கள் வணக்கத்தினை நிலைநாட்டினார். கத்தோலிக்க விசுவாசத்தினை கான்ஸ்டாண்டினோபிளில் உறுதிப்படுத்திய கிம்னோகிராஃபர் கிபி 841ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் அரசனால் வெளியேற்றப்பட்டார். கான்ஸ்டாண்டினோபிளிலிருந்து ரோமைக்குச் செல்லும் வழியில் கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் அடிமையாக இருந்த இவர் இடைவிடாத தன் ஜெபத்தின் மூலம் விடுதலை செய்யப்பட்டார். திருத்தந்தை 4ஆம் சிங்கராயரினால் கீழை திரு அவையின் தூதுவராக நியமனம் செய்யப்பட்ட கிம்னோகிராஃபர் கீழை திரு அவையில் நிலவியிருந்த சுரூப வழிபாட்டு எதிர்ப்பினை களைந்து கீழை திருச்சபையினை ஒழுங்கு செய்தார். தன் கடின உழைப்பினாலும் இறை பக்தியினாலும் ஆயராக உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளைச் செய்த இவர் உடல் நலிவுற்று கிபி 886ஆம் ஆண்டு விண்ணகப் பிறப்படைந்தார். 1000த்திற்கும் மேற்பட்ட திருவழிபாட்டு பாடல்களை எழுதி மக்களிடம் இறைபக்தியினை வளர்த்தெடுத்த ஆயர் ஜோசப் கிம்னோகிராஃபரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஜோசப் கிம்னோகிராஃபர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம்.